தமிழ் செய்தித்தாள் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட பேசுறது உங்கள் சரவணன். நம்ம பார்க்க போகிற விமர்சனம் தடயம் என்ற வெப் சீரியஸ். ஜி5 வெப் சைட்டில் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ரிலீஸ் ஆகிடும். இந்த படத்தில் சமுத்திரகனி, சிவடா, ராஜ் டெரினதாஸ், மூணாறு ரமேஷ், சுந்தர பாண்டியன், பிரேம், கொற்றவை, விசாகன், புலிப்பாண்டி, அபிஷேக் ஜோசப், ஜார்ஜ் மரியான், ரவிச்சந்திரன், கார்த்தி, சுபர்ணா, தயாளன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்தை எழுதி இயக்கியிருப்பது நவீன்குமார், பழனிவேல். விவி பாஸ்கர் இசை அமைச்சிருக்காரு. அஜய் கிருஷ்ணா அந்த படத்தை இந்த சீரியலை ஜி5 சேனலுக்காக தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் தான். ஆனால் இது நடக்கிற கதை 1999. அப்போ பதட்டூர்பேட்டை அப்படின்ற ஒரு ஊர் வேலூர் பக்கத்தில் தமிழகத்துக்கும் ஆந்திராவுக்கும் ரொம்ப கிட்டக்க எல்லையோர கிராமம் பதட்டூர்பேட்டை. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சமுத்திரகனி சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்குறாரு. அவர் கல்யாணம் ஆகலை. ஆனால் இப்போ விஆர்எஸ் கொடுத்து ரெடியாக இருக்கார். என்ன காரணம்னா அவரை யாரும் அங்கே புரிஞ்சுக்கலை. நிறைய தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவர் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். நம்ம சொன்னால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு உரிய மரியாதை இல்லைன்னா அவரை பற்றி நிறைய பேர் தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. அதோட அந்த பகுதியோட டிஎஸ்பி மூணாறு ரமேஷ் அப்படி தான் இருக்கார். ஏன்னா இன்னைக்கு மூணாறு ரமேஷும் சமுத்திரகனியும் ஒன்றா தான் ஒரே நாளில் தான் போலீஸ் பணியில் சேர்ந்தாங்க. ஆனால் மூணாறு ரமேஷ் இப்போ இன்ஸ்பெக்டரும் ஆகி அதுக்கப்புறம் டிஎஸ்பியும் ஆகிட்டார். ஆனால் சமுத்திரகனி இன்னமும் அப்படியே தான் அதே சப் இன்ஸ்பெக்டராக தான் இருக்கார். அவர் அதை விருப்பலை விஆர்எஸ் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டார். இந்த நேரத்தில் ஒரு கொலை. அந்த கொலை நடந்த நாளில் சிவதா நாயர் இங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டராக பதவி ஏற்க வர்றாங்க அந்த ஸ்டேஷனுக்கு. ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் கொடுமையான முறையில் கொடூரமான வகையில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை விசாரிக்க எஸ்ஐயும் போகிறாரு, அவர் கூட இருந்த எல்லாரும் போகிறாங்க. குழு இன்னும் கிடைக்கலாம். அதுக்குள்ளே அடுத்த நாள் இன்னொரு கொலை நடந்துடுறது. அதுவும் இதே மாதிரி முந்தின கொலை மாதிரியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, பொம்பளைனா அந்த கழுத்தில் இருந்து தாலியை உருவிட்டு, ஆம்பளைனா இடுப்பில் இருந்த அருணா கயிறை உருவிட்டு போகிறாங்க. அருணா கயிறு சில சமயம் எல்லோரும் வெள்ளியில் செஞ்சு போடுவாங்க. கழுத்தில் இருக்கிறது தங்கம். ஒருவேளை இதுக்காக நடந்துச்சா, அதாவது கொள்ளையடிப்பதற்காக நடந்துச்சான்னு யோசித்து பார்த்தா அது 2 மட்டும் தான் அவங்க எடுத்திருக்காங்க. வீட்டில் இருந்த மற்ற நகை, நட்டு, பணம் எல்லாமே அப்படியே இருக்கு. அப்போ இது யார் தான் செஞ்சிருப்பானே? 2 பேருமே ரொம்ப திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. இது ஒரே மாதிரியான கொலை நடக்குது அப்படிங்கிறத சிவதா கிட்ட ஒரு கட்டத்தில் சொல்கிறார் சமுத்திரகனி. அப்போ சமுத்திரகனியோட திறமை என்ன? அவர் ஒரு ஃபீல்டில், ஒரு மர்டர் ஃபீல்டில் கரெக்டாக என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு மன்னன். கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி வச்சிடுறாரு. அந்த தடயத்தை ஒரு சின்ன தடயம் கூட விடாத அளவுக்கு, ஒரு துப்பறியும் அளவுக்கு அவருக்கு மைண்ட் இருக்கு. ஆனால் அதை யாரும் கேட்கலையே. அது நல்ல வேலை சிவதா நாயர் கேட்குறாங்க. அதனால் அது தன்னோட டீமில் டிஎஸ்பியோட எதிர்ப்பையும் புறக்கணித்து விட்டு கூட வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரித்தா ஆந்திராவுக்கு போய் தான் விசாரிக்க வேண்டியிருக்கு. ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திருப்பதி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இதே மாதிரி மெத்தடில் 76 கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 76. உங்களோட சேர்த்தா இவங்களோட சேர்த்தா ஒரு 78. ஆனால் இவங்க தான் செஞ்சாங்களான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ இவங்க தேட இவங்க நம்மளை தேடுறாங்க அப்படி தெரிஞ்சுட்டு அந்த 2 குற்றவாளிகளும் அந்த மறுபடியும் அந்த கொலை செய்து இவங்களை வேலை வாங்குறாங்க, ட்ரில் வாங்குறாங்க அந்த போலீஸை. ஆனால் அது எப்படி பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ல, அது மாதிரி இவங்க மாட்டுறாங்க. அது எப்படி மாட்டினாங்க, எப்படி அவங்கள போலீஸ் பிடிச்சாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. சமுத்திரகனிக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர். எப்போ அட்வைஸ் பண்ணுறாரு சினிமாவில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லும்போது, இந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்காரங்களுக்கே அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு திறமைக்காரராக இருக்கிற தன்னுடைய அந்த புத்தி அறிவை பயன்படுத்துகின்ற விதம், அவர் தனக்கு தானே பேசிக்கிட்டு இப்படி தான் நடந்திருக்கும், அப்படி தான் நடந்திருக்கும் அப்படி சொல்கிறதெல்லாம் ஒரு அபாரமான ஒரு நுண்ணறிவோடு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர் ஸ்கெட்சை அதை கச்சிதமாக செஞ்சுருக்காரு. அதே அவர் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறனால தன்னை விட வயதில் குறைந்தவராக இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு சல்யூட் பண்ணி தான் ஆகணும். போலீஸில் இருக்கிற மிகப்பெரிய இடைஞ்சல் இதுதான். அதனால் அந்த வேலையை கரெக்டாக செய்கிறாரு. ஆனாலும் தனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச உடனே, தன்னை எல்லாம் நம்புகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பலசாலி ஆயிடுறாரு மனதளவில் சமுத்திரகனி.
அதனால தான் அவர் குறிப்பெடுத்து திருத்தணி போய் அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை நல்லா காட்டியிருக்காரு சமுத்திரகனி. அப்புறம் இன்ஸ்பெக்டர் அவர் சிவதா நாயர். போலீஸ் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டாக கச்சிதமாக அவருக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. கச்சிதமாக அழகாக இருக்கார். அழகாகவும் ஏற்கனவே ரொம்ப அழகு தான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டோடனே கம்பீரமும் கொஞ்சம் சேர்ந்து அழகு சேர்ந்துருச்சு. இவங்களும் கொஞ்சம் சிறப்பாக ஓரளவுக்கு தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ தன்னுடைய கேரக்டருக்கு ஏற்ற நடிப்பை காமிச்சிருக்காங்க. படத்தில் ரொம்ப ரொம்ப நடித்தது அப்படின்னா அந்த 2 வில்லன்கள் தான். அவர்களுக்கு ஒரு சோக கதை இருக்குது. அது 1995 நடந்திருக்கு. அதே திருப்பதி ஸ்டேஷனில் நடந்திருக்கு. அவர்களை படுத்தின பாடில் தான் அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய கொலையாளியாக மாறுறாங்க. இதுக்கு அடிப்படையான காரணம் போலீஸின் சித்திரவதை. அதை ஒரு தெளிவாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் இந்த படம் ஆந்திராவில் நிஜமாகவே உண்மையாகவே நடந்த கதையை தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் இந்த 76 கொலை பண்ணுற வரைக்கும் ஆந்திரா போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் எப்படி தமிழ்நாடு போலீஸ் தான் அப்போ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவங்க என்கவுண்டரில் போட்டதாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அடுத்து நடிப்புன்னு பார்த்தா அந்த 2 வில்லன்கள், அது 2 பேரும் அவர் சொந்த அண்ணன் தம்பி. அவங்க 2 பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒருத்தர் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கிறவரோட பார்வையே ஒரு மாதிரியாக இருக்குது. அவருடைய தீர்க்கமான ஒரு பார்வை, அவர் கண்ணு காட்டுற வழி, எதுக்காக நம்ம இதை இறங்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக சமுத்திரகனிட்ட அவர் சொல்லும்போது சமுத்திரகனி அது கரெக்டான பதிலாக தான் சொல்கிறார். நீ ஒரு ஆளுக்கு 78 பேரை கொலை பண்ணது எப்படிடா? அப்பாவிகள் எதுக்கு கொலை பண்ணீங்க? அதுக்கு போலீஸில் செஞ்சுருக்கணும் அப்படின்னு கரெக்டாக கேட்குறாரு. அதுக்கு அதோட அவங்களையே என்ன செய்ய போகிறாங்க, அப்போ போனா செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாற்று உண்மை. அதை அப்படியே படத்தில் படமாக்கியிருக்காரு. வேறு வழி இல்லை. இத்தனை கொலை பண்ணவனை மறுபடியும் கோர்ட்டில் வச்சு மறுபடியும் ஜெயிலில் வச்சு கேஸை நடத்தி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவன் சுப்ரீம் கோர்ட்டு போய் இதை ஆயுள் தண்டனையாக மாற்றிட்டு உட்காந்துருவோம். எதுக்கு கேஸ் நடத்துறது? ஒரேடியாக போட்டு தள்ளிட்டோம்னா அவ்வளோதான், கேஸ் முடிஞ்சிடும்ல அப்படின்னு எல்லா போலீஸ்காரங்களும் நினைப்பாங்க. அப்படித்தான் இந்த படத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனாலும் ஒரு சிறப்பான ஒரு நடிப்பு, அனைவருமே நல்ல ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறனால சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நவீன்குமார் டைரக்டர் வந்து ரொம்ப அழகான இயக்குனர், திறமையான இயக்குனர். இந்த படத்துலேயே தெரிஞ்சு வச்சார். படத்து ஒளிப்பதிவும் பிரமாதம், அட்டகாசம். ஒவ்வொரு சீன் பை சீன் வேறு வேறு காட்சிகளாக போய்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு காமெடியே இருக்குது. எது பொதட்டூர்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் எதை சொல்கிறாங்களோ அதுதான் அதுக்கு அடுத்து திருப்பதி போலீஸ் ஸ்டேஷனாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க காலத்தில் இருந்த அவங்க பக்கத்து ஊர் அந்த வில்லன்கள் பக்கத்து ஊர் போலீஸ் ஸ்டேஷன் அதுதான் ஆகி போச்சு. ஒரே இடத்த நேம் போர்டை மட்டும் மாற்றி கொஞ்சம் செட்டப்பை மாற்றி அப்படி இப்படி எடுத்திருக்காங்க. இது நிஜமாக இது ஒரு மிகப்பெரிய திறமை. அந்த ஒளிப்பதிவாளர் இயக்குனரையும் பாராட்டணும், அதே மாதிரி கலை இயக்குனரையும் பாராட்டணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்தையெல்லாம் மாற்றி வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நம்ம கண்ணு முன்னாடி வர வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நமது பாராட்டுக்கள். பின்னணி இசை அபாரம். ஒரு த்ரில்லர் படத்துக்கு எந்த மாதிரி ஒரு பின்னணி இசை இருக்குமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இசையமைப்பாளருக்கும் நமது பாராட்டுக்கள். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாமே இந்த வெப்சீரிஸில் இருக்குது. முதல்ல 2 எபிசோடில் குற்றவாளி யாருன்றது லேசு பாசாக நமக்கு சொன்னாலும் 3வது எபிசோட் வந்து பறக்குது படம். அவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க, இவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க. அந்த 2 பேர்த்துக்கு லிங்க் எங்கே வந்து மாட்டது, எப்படி மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகாகவே அந்த கடைசி 4 எபிசோடு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதில் டைரக்டர். G5 நிறுவனத்துக்கு நமக்கு இதுக்காக மிகப்பெரிய பாராட்டுக்கள். இந்த படத்தை இந்த வெப்சீரிஸை நிஜமாக படமாக ஆக்கியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு ஸ்பெஷல் ஷோவாக இது வேணும் அப்படின்னு சொல்லி G5 நிறுவனம் கேட்டதுனால இப்போ கொடுத்துட்டாங்களாம். அந்த வெப்சீரிஸை எடுத்திருக்காங்களாம். அந்த இயக்குனர் ரொம்ப பாராட்டணும். ஒரு இது மாதிரியான கொலைகள் எப்போது நடந்துட்டு தான் இருக்குது. மனிதர்களை கட்டுப்படுத்தவே முடியல. அவர்களுக்குள் இருக்கிற மிருகம் எப்போது எந்திரிக்கும்னு யாராலையும் சொல்ல முடியல. அந்த மிருகத்தின் வேலை தான் இது. தமிழ்நாட்டிலேயும் நிறைய தொடர் கொலைகள் நடந்திருக்கு. ஆனால் குற்றவாளிகளை பிடிச்சாங்கன்னா போட்டு தள்ள வேண்டியதான். இங்கே எந்த மனித உரிமை யாரும் விசாரிக்க போகிறதே கிடையாது. ஏன்னா இது மாதிரியான ஆட்களை வேறு என்ன செய்யறது? ஜெயிலில் தான் வைக்கிறோம். ஜெயிலில் வச்சு அவங்களை பராமரிப்பது கஷ்டம் அப்படிங்கிறாங்க போலீஸு. அவங்க இந்த படம் காட்டிய அந்த கடைசி காட்சி தப்பு அப்படின்னாலும் நம்முடைய மனதுக்கு தவறாக இருந்தாலும் இது ஜனநாயக நாடியா, இராணுவ ஆட்சி இல்லை, சர்வாதிகார ஆட்சியில் நம்ம சொன்னாலும் அந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்க சொல்கிறது அவனை தேடுறதுக்கு எனக்கு நான் 10 மாதம் 10 நாள் வீட்டுக்கே போகாமல் வெளியே நாய் அலைஞ்சிருக்கேன். இப்போ அவனை கொண்டு போய் உள்ளே வச்சு ஜாமீனில் வந்து மறுபடியும் கொலை பண்ணுவான், மறுபடியும் நாங்கள் போய் காப்பாற்றணுமா அப்படின்னு புரிஞ்சு தள்ளுறாங்க. அதனால்
இந்த முடிவு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கணும். அந்த வகையில் இந்த ஜி5வின் இந்த வெப் சீரியஸ் மிக சிறப்பான ஒரு வெப் சீரியஸ். ரொம்ப அழகாக உங்கள் டைம் போனதே தெரியாத அளவுக்கு பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க. ஜி5ல இன்றைக்கி நைட் ரிலீஸ் ஆகுது. அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.